வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அப்பாயின்மெண்ட் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட் முடிச்சாச்சு. ஸோ அந்த ரெண்டுத்துலையுமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸையும் பார்த்துருப்போம், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூடயே தொடர்புடைய ஸ்டாட்டிக்கையும் நம்ம பார்த்துருப்போம், ரைட்டா? சரி, இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டிஃபென்ஸ் வந்து இப்போ வரக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோ எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப 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 முக்கியம், ரைட்டா? ஏன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் 2 எக்ஸாம் வருது. ஒன்று வந்து அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேடு 2 ஒன்று வருது, அது 2 ஒன்று வருது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எம்டிஎஸ் வந்து வருது, ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடாக டாபிக் வந்து முக்கியம். சரி, அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல் கேள்வி நம்ம வந்து இதே இதில் கரண்ட் அஃபேர்ஸையும் பார்ப்போம், ஸ்டாட்டிக்கையும் சேர்த்து ரொம்ப டெப்த்தாகவே பார்க்க போகிறோம். ஓகே, சரி சரி. இந்தியன் ஆர்மி, இந்திய செகண்ட். ஸோ இந்திய ராணுவம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து நடத்தியிருக்கிறாங்க, ஒரு ராணுவ பயிற்சி. அந்த பயிற்சியின் பெயர் வந்து திவ்ய திருஷ்டி. சரியா? பயிற்சியின் பேர் வந்து திவ்ய திருஷ்டி. எங்க வச்சு நடத்தி இருக்கிறாங்கன்னா சிக்கிம்ல வச்சு நடத்தி இருக்கிறாங்க, ரைட்டா? சிக்கிம்ல வச்சு நடத்தியிருக்காங்க இந்திய ராணுவம், ரைட்டா? நடத்தினது யாருன்னா இந்திய ராணுவம். எங்க வச்சு அப்படின்னா சிக்கிம். உங்களுக்கு கொஸ்டின் இதை தாண்டி கேட்கவே மாட்டாங்க, ரைட்டா? சோ ஒண்ணு திவ்ய திருஷ்டி நடத்தினது யாரு, இல்லைன்னா இந்திய ராணுவம் வந்து சிக்கிம்ல என்ன பயிற்சி நடத்துச்சு, அது பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா திவ்ய திருஷ்டி அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது, ரைட்டா? சரி, இப்போ வந்து இந்த ராணுவம் ரிலேட்டடா வந்து ஒரு சில முக்கியமான ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்திய ராணுவத்திற்கு, ராணுவமாகட்டும், விமானப்படையாகட்டும், அதுக்கப்புறம் கடற்படையாகட்டும், எல்லாத்துக்கும் தளபதிகள் இருப்பாங்க, ரைட்டா? சீஃப், அதுக்கப்புறம் வைஸ் சீஃப். ஸோ இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அதில் எழுதுறேன், இந்தியன் ஆர்மியினுடைய சீஃப், அதுக்கப்புறம் வைஸ் சீஃப், அதாவது தளபதி, படைத்தளபதி, துணை படைத்தளபதி, ரைட்டா? சீஃப் வந்து யார் அப்படின்னா ஜெனரல் உபேந்திர திவேதி. வைஸ் சீஃப் வந்து புஷ்பேந்திர சிங். புஷ்பேந்திர சிங், ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இன்னொரு பதவி இருக்கு, அந்த பதவியின் பேர் வந்து சிடிஎஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதாவது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், அதாவது முப்படைகளின் தளபதி, ரைட்டா? ராணுவ படைக்கு இவங்க தளபதி, விமானப்படைக்கு தனியா தளபதி இருக்கிறாங்க, கடற்படைக்கு தனியா தளபதி இருப்பாங்க. பட் ஆனால் இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்றவர் வந்து முப்படைக்கும் தளபதி, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். யார் அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் அனில் சௌஹான், சரியா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செகண்ட். ஸோ ஒரு செகண்ட். லெப்டினன்ட் ஜெனரல் அனில் சௌஹான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இந்தியன் ஆர்மி டே எப்பொழுது, அதுக்கு அடுத்தது இந்தியன் நேவி டே எப்பொழுது, அடுத்து இந்தியன் கோஸ்ட் கார்டு டே எப்பொழுது, அடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே எப்பொழுது அப்படின்னுமே வந்து கேட்பாங்க. ஸோ இந்திய ராணுவ தினத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 15. இந்தியன் நேவி டே வந்து டிசம்பர் 4. இந்தியன் கோஸ்ட் கார்டு டே வந்து பிப்ரவரி 1. ஏர்ஃபோர்ஸ் டே வந்து அக்டோபர் 8, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி பேசிக்கானதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, ஓகே, இதுல என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து நடத்தியிருக்காங்க. அந்த எக்ஸசைஸ் பேர் வந்து போல்டு குருக்ஷேத்ரா அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ஸோ போல்டு குருக்ஷேத்ரா அப்படின்ட்டு ஒரு பயிற்சியை வந்து நடத்தி இருக்கிறாங்க. எங்க வச்சு அப்படின்னா ராஜஸ்தான்ல வச்சு. எந்த இடத்துல வச்சுன்னா ராஜஸ்தான்ல வச்சு. எப்பவுமே ராணுவ பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த பயிற்சியினுடைய பெயர் யாரும் சேர்ந்து அதை நடத்தினாங்க, அது எங்க வச்சு நடந்துச்சுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சா வந்து அது வந்து எத்தனாவது பதிப்புன்றதை தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? எத்தனாவது பதிப்பு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து நடத்தியிருக்கு.
ஸோ இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து நடத்துற வேற ஒரு சில பயிற்சிகள் எதெல்லாம் அப்படின்னா, நான் சைடில் எழுதுறேன். இந்தியா அண்ட் சிங்கப்பூர் வேற என்ன பயிற்சி எல்லாம் இப்ப வேற என்ன பயிற்சிகள்ல வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னா, சிம்பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பெக்ஸ், அதாவது சிம்பெக்ஸ் அப்படின்றது வந்து சிங்கப்பூர், இந்தியா, மேரிடைம். மேரிடைம் அப்படின்றது வந்து கடல்வழி, கடல்சார், சரியா? மேரிடைம் பைலேட்ரல் எக்ஸசைஸ். இதுல பைலேட்ரல் இருக்குல்ல, நம்மளுக்கு வந்து யூனிலேட்ரல் அப்படின்னா ஒரு நாடு மட்டும், பைலேட்ரல் அப்படின்னா இரண்டு நாடுகளுக்கு இடையில், ட்ரைலேட்ரல் அப்படின்னா மூன்று நாடுகளுக்கு இடையில், மல்டிலேட்ரல் அப்படின்னா நிறைய நாடுகளுக்கு இடையில், சரியா? இது வந்து பைலேட்ரல் எக்ஸசைஸ். அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸசைஸ் அக்னி வாரியர். எக்ஸசைஸ் அக்னி வாரியர், ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில முக்கியமான பயிற்சி இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து நடத்துறது. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, இந்தியா வந்து வெற்றிகரமா வந்து 2 ஏவுகணைகளை வந்து சோதனை செஞ்சிருக்கிறாங்க. ஒன்னு வந்து பிருத்வி, இரண்டாம் பிருத்வி, இன்னொன்னு அக்னி 1, சரியா? ஒன்னு வந்து அக்னி 1, இன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா பிருத்வி 2 பேலிஸ்டிக் மிசைல்ஸ். அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா சோதனை செஞ்சிருக்கிறாங்க. எங்க அப்படின்னா ஒடிஷால இருக்கக்கூடிய சாண்டிப்பூர்ல வச்சுதான் சோதனை செய்திருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ ஒடிஷால இருக்கக்கூடிய சாண்டிப்பூர் அங்கதான் வச்சு சோதனை செஞ்சிருக்கிறாங்க. பிருத்வி 2ஐ பொறுத்த வரைக்கும் இந்த ஏவுகணை வந்து 250ல இருந்து 350 கிலோமீட்டர் ரேஞ்சு, 500 கிலோ வரைக்குமே வந்து அது வந்து அந்த வார்ஹெட் கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த வெடிபொருள்கள் சிம்பிளா சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏற்றிக்கிட்டு போகக்கூடியது. அக்னி 1 வந்து பார்த்துட்டீங்கன்னா, அக்னி வந்து எப்பவுமே வந்து பவர்ஃபுல்லான ஏவுகணை, சரி? அக்னியுடைய அந்த அக்னி வெரைட்டியில வர எல்லாமே, அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி பி அப்படின்ற ஒரு மிசைல் வந்துச்சு, அதெல்லாம் வந்து பவர் உள்ளது, ஓகே? ஸோ இது வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ்னா நிலத்திலிருந்து நிலத்துக்கு மட்டும்தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது வந்து தாக்கக்கூடியது, ரைட்டா? ஏன்னா ஒரு சிலது சர்ஃபேஸ் டு ஏர் இருக்கும், நிலத்திலிருந்து வான் இருக்கு. இன்னொன்று வந்து ஏர் டு வாட்டர், வாட்டர்னு இருக்கும், வான்ல இருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா கடலுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறையவே இருக்கும். ஸோ இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது பிருத்வி 2, அக்னி 1 அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஏவுகணை தொடர்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருந்துச்சு, ரைட்டா? 1983. அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து என்னன்னா இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து இருந்துச்சு. அதாவது IGMDP. ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் எப்பொழுது வந்து கொண்டு வந்தாங்கன்னா 1983ல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தவர் வந்து யார் அப்படின்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. ஸோ இந்த திட்டத்திற்கு கீழே வந்து ஒரு ஒரு 5 ஏவுகணைகளை உருவாக்குறது தான் இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துச்சு. அந்த 5 ஏவுகணைகளுக்கு ஷார்ட்கட் தான் வந்து என்னன்னா பாட்னா. அந்த 5 ஏவுகணைகளுக்கு ஷார்ட்கட் வந்து பாட்னா. பி அப்படின்றது பிருத்வி ஏவுகணை, ஏன்றது ஆகாஷ், டி அப்படின்றது திரிஷூல், என் அப்படின்றது நாக், ஏ அப்படின்னா அக்னி, சரியா? ஏ அப்படின்றது அக்னி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஓகே. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அடுத்து? ஸோ இந்தியா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட வந்து தலிஸ்மான் சாப்ரே மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேர்ந்து நடத்தியிருக்கிறாங்க. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து என்ன பயிற்சி அப்படின்னா தலிஸ்மான் சாப்ரே அப்படின்ற ஒரு ராணுவ பயிற்சியை வந்து சேர்ந்து நடத்தியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? தலிஸ்மான் சாப்ரே ராணுவ பயிற்சி. சரி, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்தியன் ஆர்மி லான்ச்சஸ் ஆபரேஷன் சிவா. இந்தியன் ஆர்மி லான்ச்சஸ் ஆபரேஷன் சிவா. ஆபரேஷன் சிவா அப்படின்ற ஒரு ஆபரேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதுல வந்து நம்மளுக்கு இந்த ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பிருத்வி, ஆகாஷ், திரிஷூல், நாகு, அக்னி இருக்குது. அது போக வந்து ஒரு முக்கியமான ஏவுகணை இருக்குது, அதுதான் வந்து என்னன்னா பிரம்மோஸ். இது வந்து இந்த ப்ராஜெக்ட் கூட தொடர்புடையது கிடையாது, தனியாவே நான் எழுதுறேன், பிரம்மோஸ். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிர அப்படின்ற ஒரு வார்த்தை தனியாக இருக்கும், மோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ இந்த பிர அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பிரம்மபுத்திரா நதியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. பிரம்ம புத்ரா அதுல இருந்து எடுக்கப்பட்டது.
மோஸ் அப்படின்றது மோஸ்கோவா நதி. மோஸ்கோவா நதி. இது வந்து ரிவர் பிரம்மபுத்திரா. இது வந்து ரிவர் மோஸ்கோவா. பிரம்மபுத்திரா எங்க இருக்குது? இந்தியாவில் இருக்குது. மோஸ்கோவா நதி வந்து எங்க இருக்குது? ரஷ்யால இருக்குது. ஸோ அப்ப இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்குற ஏவுகணை தான் வந்து என்னன்னா பிரம்மோஸ் ஏவுகணை, ரைட்டா? ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பேசிக்கான ஒரு விஷயம் தான், ரைட்டா? சரி, அடுத்தது இந்திய ராணுவம் வந்து ஒரு ஆபரேஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஆபரேஷன் பேர் வந்து ஆபரேஷன் சிவா அப்படின்றது. எதற்காக அப்படின்னா அமர்நாத் யாத்திரை வந்து நடக்குது, சரியா? அமர்நாத்தின் புனித யாத்திரை இருக்குது. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு ஏரியா. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாதுகாப்பை வந்து தீவிரப்படுத்துவதற்காக வந்து இந்திய ராணுவம் வந்து ஆபரேஷன் சிவா அப்படின்ற ஒரு ராணுவ நடவடிக்கையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, ரைட்டா? ஆபரேஷன் சிவா. ஸோ இந்திய ராணுவம் மேற்கொண்ட இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து மேற்கொண்ட ஒரு சில ஆப்ரேஷன்ல வந்து எதெல்லாம் அப்படின்னா அனைவருக்கும் தெரிஞ்ச ஆப்ரேஷன் சிந்தூர், சரியா? ஆப்ரேஷன் சிந்தூர். அதுக்கு அடுத்தது வேற எதெல்லாம் அப்படின்னா ஆப்ரேஷன் தோஸ்த். ஆப்ரேஷன் தோஸ்த். அதுக்கு அடுத்தது ஆப்ரேஷன் காவேரி. காவேரி. அதுக்கு அடுத்தது ஆப்ரேஷன் அஜய். அப்புறம் ஆப்ரேஷன் கங்கா. ஆப்ரேஷன் கங்கா. அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் குட்வில். ஆப்ரேஷன் குட் வில். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ரேஷன் மெய்த்ரி. ஆப்ரேஷன் மைத்ரி. ஸோ இதெல்லாம் வந்து இந்திய ராணுவத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு சில பயிற்சிகள். சரி, இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது வந்து நடைபெற்றது அப்படின்னா 2025. ஸோ இது வந்து யாரை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா வந்து பாகிஸ்தான், சரியா? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெரரிஸ்ட் கேம்ப்ஸ். ஸோ அந்த டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் வந்து அழிச்சது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து ஆப்ரேஷன் தோஸ்த். இந்த ஆப்ரேஷன் தோஸ்த் வந்து 2023. ஓகே. ஸோ இது வந்து ஆப்ரேஷன் தோஸ்த் வந்து 2023. இது வந்து என்னாச்சு அப்படின்னா துருக்கி மற்றும் சிரியா. துருக்கி மற்றும் சிரியா பகுதிகளில் வந்து என்ன வந்துச்சுன்னா எர்த்குவேக் வந்துச்சு, சரியா? பூகம்பம் வந்து வந்துச்சு. ஸோ அப்ப என்னாச்சு அப்படின்னா இந்த துருக்கி மற்றும் சிரியால இருந்து இந்தியர்களை வந்து இந்தியர்களை வந்து ரெஸ்கியூ பண்றதுக்காக, இந்தியர்களை வந்து மீட்பதற்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா போன ஒரு ஆப்ரேஷன் தான் வந்து என்னன்னா அது வந்து ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து ஆப்ரேஷன் காவேரி. இது வந்து 2023. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா சூடான்ல இருந்து சூடான்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா உள்நாட்டு பிரச்சனை. ஸோ அது அங்கிருந்து இந்தியர்களை வந்து மீட்பதற்கான ஒரு நோக்கம் தான் வந்து ஆப்ரேஷன் காவேரி. அப்புறம் ஆப்ரேஷன் அஜய் 2023. ஸோ இங்க வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்டைனுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா இஸ்ரேல் அண்ட் பாலஸ்டைன். ஸோ இந்த சண்டை வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சண்டையில இருந்து நிறைய இந்தியர்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அங்க இருக்கிற இந்தியர்களை வந்து மீட்பதற்கான ஒரு ராணுவ நடவடிக்கை தான் எது அப்படின்னா அது வந்து இந்த ஆப்ரேஷன் அஜய் இந்தியன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் கங்கா 2022. இது வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த சண்டை, ரஷ்யா அண்ட் உக்ரைன். ஸோ இந்த சண்டையில் வந்து நிறைய இந்தியர்கள் வந்து அதாவது ரஷ்யாலையும் உக்ரைன்லையும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பதற்கான ஒரு ராணுவ நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் கங்கா. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் குட்வில் அப்படின்றது வந்து இது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சமூக நடவடிக்கையா இருந்துச்சு, சரியா? சோசியல் வெல்ஃபேர் இனிஷியேட்டிவ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கு அடுத்தது வந்து ஆப்ரேஷன் மெய்த்ரி. இது வந்து 2015. ஸோ என்ன ஒண்ணு அப்படின்னா வந்து
இங்கே கம்ப்ளீட்டா நிறைய ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் வந்து நடந்துச்சு, ரைட்டா? ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் வந்து நடந்துச்சு. அது சிம்பிளா வந்து ஆப்ரேஷன் மைத்ரி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆப்ரேஷன் மைத்ரி வந்து நமக்கு தேவையில்லை, ரைட்டா? மெயினா எங்கன்னா நேபாள்ன்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ரேஷன் குட்வில் ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஓகே, இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்திய ராணுவம் வந்து எங்க போயிருக்குது அப்படின்னா மங்கோலியாவுக்கு போயிருக்குது. எதற்காக அப்படின்னா கான்குவெஸ்ட் அப்படின்ற ஒரு ராணுவ பயிற்சியில ஈடுபடுவதற்காக. கான்குவெஸ்ட் இது எங்க நடக்குதுன்னா மங்கோலியாவின் தலைநகரமான உலான் பத்தர்ல தான் வச்சு நடக்குது. இது வந்து ஒரு மல்டி நேஷனல் மிலிட்டரி எக்ஸசைஸ். மல்டி நேஷனல் என்ன அர்த்தம்? மல்டினா என்ன அர்த்தம்? நிறைய நாடுகள், நிறைய நாடுகள் சேர்ந்து ஒன்னா பயிற்சி பெறுகிற ஒரு ராணுவ பயிற்சி, ரைட்டா? மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ் அப்படின்ட்டு. இதுல நான் இங்க சைட்ல ப்ளூ கலர்ல எழுதுறேன். மங்கோலியா மற்றும் இந்தியா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துற ஒரு ராணுவ பயிற்சியின் பெயர் தான் வந்து என்னன்னா நொமாடிக் எலிஃபண்ட். நொமாடிக் எலிஃபண்ட். இதுவும் தான் மங்கோலியாவும் இந்தியாவும் சேர்ந்து நடத்துற ஒரு ராணுவ பயிற்சி தான் வந்து அது நொமாடிக் எலிஃபண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. இந்தியா பிரான்ஸ் ஜாயிண்ட் மிலிட்டரி ட்ரில் எக்ஸசைஸ் சக்தி, ரைட்டா? ஸோ அதாவது எங்க நடக்குது அப்படின்றது பாருங்க, பிரான்ஸ்ல தான் நடக்குது. இந்தியாவும் பிரான்ஸும் ஒரு ராணுவ பயிற்சியில ஈடுபடுறாங்க. அது பேர் தான் சக்தி. எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 8வது பதிப்பு. எங்க வச்சு நடக்குதுன்னா பிரான்ஸ்ல வச்சு நடக்குது. அப்ப 8வது பதிப்பு பிரான்ஸ்ல வச்சு நடக்குதுன்னா 7வது பதிப்பு எங்க நடந்திருக்கும்னா இந்தியாவில் நடந்திருக்கும். 8வது பிரான்ஸ் அப்படின்னா 9வது வந்து இந்தியாவில், அடுத்து வந்து பிரான்ஸ். அப்படி மாறி 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 நடக்கும், ரைட்டா? சரி, இப்ப இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் இருக்கிற ஒரு சில ராணுவ பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியா மற்றும் பிரான்சுக்கு இடையில் இருக்கிற ஒரு சில ராணுவ பயிற்சிகள் எதெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சக்தி, அதுக்கடுத்து வருணா, அதுக்கப்புறம் கருடா, அதுக்கப்புறம் கருடா. ஸோ இதுல சக்தி அப்படின்றது ஒரு ராணுவ பயிற்சி, வருணா அப்படின்றது கடற்படை பயிற்சி, வருணான்றது கடற்படை பயிற்சி, கருடா அப்படின்றது ஏர்ஃபோர்ஸ், ஏர் விமானப்படை பயிற்சி, ரைட்டா? இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில நடக்கிறது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா நொமாடிக் எலிஃபென்ட். நம்ம இப்பதான் பார்த்தோம். நொமாடிக் எலிஃபென்ட் வந்து இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில் நடக்கிற ஒரு ராணுவ பயிற்சி. நொமாடிக் எலிஃபென்ட் அப்படின்ற ராணுவ பயிற்சி எத்தனாவது பதிப்பு அப்படின்னா அது 17வது பதிப்பு, சரியா? எங்க வச்சு நடக்குதுன்னா உலான் பத்தர்ல தான், மங்கோலியாவினுடைய தலைநகரமான உலான் பத்தர்ல வச்சு நடக்குது. எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 17வது பதிப்பு, 17வது பதிப்பு. ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஒரு டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி, சரியா? இந்திய அதாவது பாதுகாப்பு படையினுடைய சைபர் ஏஜென்சி வந்து ஒரு பயிற்சி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பயிற்சியின் பேர் தான் சைபர் சுரக்ஷா அப்படின்ற ஒரு பயிற்சி, ரைட்டா? சைபர் சுரக்ஷா அப்படின்ற ஒரு பயிற்சி. ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப எத்தனாவது பதிப்பு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு பயிற்சி வந்து கொண்டு வந்தாங்க சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா. அது என்ன பயிற்சி அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ கடல்வழி பயிற்சி ஒன்று, இந்திய ராணுவம் மற்றும் இயுஎன்ஏஎஃப் இயுஎன்ஏவிஎஃப்ஓஆர், சரியா? அதாவது யூரோப்பியன் யூனியன் நேவல் ஃபோர்ஸ், அதான் இயு யூரோப்பியன் யூனியன், என்ஏவி அப்படின்னா நேவி, எஃப்ஓஆர்னா ஃபோர்ஸ். ஸோ இந்திய ராணுவமும் யூரோப்பியன் நேவல் ஃபோர்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கடற்படை பயிற்சி சேர்ந்து நடத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு கடற்படை அப்படின்ட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு நேவி, இந்தியன் நேவியை பொறுத்த வரைக்கும் சீஃப் யாரு, வைஸ் சீஃப் யாருன்றத தெரிஞ்சுக்கணும். சீஃப் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சீஃப் வந்து அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி. அட்மிரல்ன்றது பதவி, தினேஷ் கே திரிபாதி. துணைப்படை தளபதி வந்து யாருன்னா வைஸ் அட்மிரல் சஞ்சய் வத்சயன். ஸோ இந்திய கடற்படைக்கு வந்து ஒரு 3 கமாண்ட் இருக்கு. 3 கமாண்ட் ஒரு இடத்துலையும் இந்தியா ஃபுல்லா ஒரு 3 கமாண்ட் இருக்கு. என்னென்ன கமாண்ட் அப்படின்னா வெஸ்டர்ன், அது வந்து வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது
ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சதர்ன் நேவல் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட், வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட், சதர்ன் கமாண்ட். வெஸ்டர்ன் கமாண்ட் வந்து எங்க அமைந்திருக்கு, அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். வெஸ்டர்ன் நேவல் கமாண்டுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா மும்பை. ஈஸ்டர்ன் கமாண்டினுடைய தலைமையகம் வந்து விசாகப்பட்டினம், வைசாக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சதர்ன் நேவல் கமாண்டுடைய தலைமையகம் வந்து கொச்சி. கொச்சி. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு சில முக்கியமானது. நம்ம இந்திய ராணுவத்துக்கு வந்து நம்ம பார்க்க மறந்துட்டோம். ஓகே. ஸோ இந்திய ராணுவத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கமாண்ட் இருக்கு. எழுதுறாங்க. இந்தியன் ஆர்மியினுடைய ஒரு சில கமாண்ட் என்னென்ன கமாண்ட் அப்படின்றதெல்லாம் இருக்குன்னா, நார்தர்ன் கமாண்ட் இருக்கு. நார்தர்ன் கமாண்ட். அடுத்தது வெஸ்டர்ன் கமாண்ட். ஈஸ்டர்ன் கமாண்ட். சதர்ன் கமாண்ட். சவுத் வெஸ்டர்ன் கமாண்ட். சென்ட்ரல் கமாண்ட். நார்தர்ன் கமாண்டை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து இன்னொன்று ஒன்று இருக்கு, ட்ரைனிங் கமாண்ட். நார்தர்ன் கமாண்டுடைய தலைமையகம், ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா உத்தம்பூர். உத்தம்பூர் எங்க இருக்குதுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். வெஸ்டர்ன் கமாண்டுடைய தலைமையகம் சந்தி மந்திர். சந்தி மந்திர் வந்து ஹரியானாவில் இருக்கு. ஈஸ்டர்ன் கமாண்டுடைய தலைமையகம் கொல்கத்தா, மேற்கு வங்கத்தில் இருக்கு. சதர்ன் ஆர்மி கமாண்டை பொறுத்த வரைக்கும் தலைமையகம் புனே, மகாராஷ்டிரால இருக்கு. சவுத் வெஸ்ட் கமாண்ட், ரைட்டா, சவுத் வெஸ்ட் கமாண்ட் தென்மேற்கு, இது வந்து ஜெய்ப்பூர்ல இருக்கு. ஜெய்ப்பூர் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான். சென்ட்ரல் கமாண்ட் வந்து லக்னோ. லக்னோ வந்து உத்தரப்பிரதேசம். ட்ரைனிங் கமாண்ட் வந்து ஷிம்லா. ஷிம்லா வந்து ஹிமாச்சல பிரதேசம். ஸோ இங்க வந்து இருக்குது, ரைட்டா. இதெல்லாம் ஒரு சில முக்கியமான ஆர்மி கமாண்ட்ஸ். சரி, அடுத்தது பாருங்க. ஸோ இது வந்து இந்திய கடற்படையும் அடுத்து யூரோப்பியன் நேவல் ஃபோர்ஸும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. அடுத்து கங்கா எக்ஸ்பிரஸ்வே அப்படின்ட்டு சொல்றாங்க, ரைட்டா. கங்கா எக்ஸ்பிரஸ்வே அப்படின்றது ரஃபேல் போர் விமானம், ஜாகுவார் போர் விமானம், மிராகு, ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஹைவேஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா தரையிறங்குவதற்கான ஒரு சின்ன ஒரு இதுதான், ரைட்டா, ஒரு பயிற்சி தான் வந்து கங்கா எக்ஸ்பிரஸ்வே அப்படின்ட்டு சொல்றாங்க, ரைட்டா. எங்க இருக்குது, எங்க வச்சு நடத்தினாங்க, சோதனை செஞ்சாங்கன்னா உத்தரப்பிரதேசம். இது ரொம்ப முக்கியம், உத்தரப்பிரதேசம். அடுத்தது இதுல ஐஎன்எஸ் சாரதா அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல, ஐஎன்எஸ் சாரதா. ஐஎன்எஸ் அப்படின்னா இந்தியன் நேவல் ஷிப். ஐஎன்எஸ் அப்படின்னா இந்தியன் நேவல் ஷிப். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐஎன்எஸ் சாரதா வந்து மால்தீவ்ஸ் போயிருக்கு. எதற்காக அப்படின்னா ஹெச்ஏடிஆர் எக்ஸசைஸ்க்காக. ஹெச்ஏடிஆர் அப்படின்றது ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் அண்ட் ரிலீஃப் எக்ஸசைஸ், ரைட்டா. எந்த கப்பல் போயிருக்குது அப்படின்னா ஐஎன்எஸ் சாரதா கப்பல் வந்து போயிருக்குது. ஓகே. அதுக்கடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 2 நாள் ட்ரில் வந்து நடத்தினாங்க, ரைட்டா, மிலிட்ரி எக்ஸசைஸ். எங்க அப்படின்னா பாகிஸ்தான் பார்டர்ல வச்சு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து 2 நாள் ஒரு மெகா மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நடத்தினாங்க பாகிஸ்தான் பார்டர்லயே வச்சு. கரெக்டா எங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல வச்சு, ரைட்டா. பாகிஸ்தான் பார்டர், ராஜஸ்தான் ஸ்டேட், அந்த சைட்ல வச்சு நடத்தினாங்க, ரைட்டா. அதுக்கு அடுத்தது ஆபரேஷன் சிந்தூர், ரைட்டா. ஆபரேஷன் சிந்தூர் யாரை எதிர்த்து அப்படின்னா வந்து பாகிஸ்தான், அகைன்ஸ்ட் பாகிஸ்தான், ரைட்டா. யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான் லான்ச் பண்ணாங்க, ரைட்டா. ஆபரேஷன் பேர் வந்து ஆபரேஷன் சிந்தூர்.
ஸோ என்ன பண்ணாங்கன்னா இதுல வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் கேம்ப் இருக்குல்ல அதை வந்து அட்டாக் பண்ணாங்க பாகிஸ்தான்லயும் பிளஸ் பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிஓகேன்னு சொல்லுவாங்க அங்கேயும் ரைட்டா. கிட்டத்தட்ட 9 தளங்கள் வந்து தாக்கப்பட்டது இதன் மூலமாக ரைட்டா. அடுத்தது ஸோ இந்த ஒரு இந்த அது ஆக்சுவலா ஆபரேஷன் சிந்தூர் எதற்காக வந்து நடத்தப்பட்டதுன்னா பகல்கம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக தான் ரைட்டா. ஸோ அந்த பகல்கம் தீவிரவாத தாக்குதல்ல ஒரு 25 இந்தியர்களும் ஒரு நேபாளி சிட்டிசனும் வந்து இறந்து போயிட்டாங்க ரைட்டா, சுட்டுக் கொல்லப்பட்டனர். அடுத்தது பாருங்க, இன்டர்நேஷனல் மேரிடைம் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் ஐஎம்டெக்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஐஎம்டெக்ஸ் ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஐஎன்எஸ் கில்டான், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஐஎன்எஸ் அப்படின்றது இந்தியன் நேவல் ஷிப். ஸோ இந்த ஐஎம்டெக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்து நம்ம இந்தியா சார்பாக வந்து ஐஎன்எஸ் கில்டான் வந்து எங்க போயிருக்குதுன்னா சிங்கப்பூருக்கு போயிருக்குது. ஏன்னா சிங்கப்பூர்ல வச்சுதான் இந்த ஐஎம்டெக்ஸ் அப்படின்றது நடக்க போகுது ரைட்டா. சிங்கப்பூர்ல எங்கன்னா சாங்கி எக்ஸிபிஷன் சென்டர். அடுத்து இந்திய விமானப்படை வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் ஒன்று நடத்தினாங்க. அதுதான் வந்து ஆக்கிரமன், சரியா, ஆக்கிரமன் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ். ஸோ இதுல வந்து நிறைய, அதாவது ரஃபேல் போர் விமானம், சுக்கோயி 30 இந்த விமானங்கள் எல்லாமே வந்து கலந்துட்டுச்சு, சரியா, போர் விமானங்கள். அடுத்தது பாருங்க, செகண்ட் ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்தியாவும் சவுதி அரேபியாவும், சரியா, ஸோ அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆர்மி டு ஆர்மி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து கொண்டு போனாங்க, சரியா. ஒரு ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு சிம்பிளா, சரியா. யாருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும், சரியா, இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் டேக் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரைட்ஸ் வித் ஃபர்ஸ்ட் ஆர்மி டு ஆர்மி ரைட்டா. அடுத்தது ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் மல்டிநேஷனல் டெசர்ட் ஃபிளாக் அப்படின்ற ஒரு பல நாடுகள் கலந்துக்கிற ஒரு பயிற்சி வந்து ராணுவ பயிற்சி வந்து நடந்துச்சு. எங்க வச்சு அப்படின்னா யுஏஇ, ஐக்கிய அரபு எமிரகத்துல வச்சு தான் நடந்துச்சு. ஸோ அது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க ரைட்டா. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எங்க வச்சு நடந்துச்சு? யுஏஇல வச்சு நடந்துச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் சேர்ந்து ஒரு ராணுவ பயிற்சி நடத்தினாங்க. அந்த பயிற்சியின் பேர் தான் டஸ்ட்லிக், சரியா. இந்த டஸ்ட்லிக்ல வந்து 6 அப்படின்ட்டு இருக்குல்ல, இது வந்து 6வது பதிப்பை வந்து சொல்லுது ரைட்டா. எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 6th எடிஷன். இது வந்து எங்க வச்சு நடந்துச்சுன்னா இந்தியாவில் வச்சு தான் நடந்துச்சு, புனே ரைட்டா. புனேல வச்சுதான் நடந்திருக்குது. அடுத்தது பாருங்க, டிஆர்டிஓ சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் லாங் ரேஞ்ச் கிளைட் பாமான கௌரவ் ஃப்ரம் சுகோய் SU-30 அப்படின்னா சுக்கோய் 30 Mark 1 இந்த போர் விமானம் மூலியமாக வந்து டிஆர்டிஓ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவ் அப்படின்ற ஒரு பாம்பை வந்து சோதனை செஞ்சிருக்கிறாங்க ரைட்டா. ஸோ டிஆர்டிஓவை பொறுத்த வரைக்கும் டிஆர்டிஓ எப்பொழுது உருவாக்கப்பட்டது? டிஆர்டிஓ எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1958 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் வந்து நியூ டெல்லியில இருக்கு. இதனுடைய தலைவர் வந்து சமீர் வி கமத் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. சமீர் வி கமத். நெக்ஸ்ட் அடுத்தது, ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு சில எக்ஸசைசஸ் வந்து நான் சொல்றதுக்கு மறந்துட்டு நான் இங்கே எழுதுறேன். இந்தியாவிற்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையில வந்து ஒரு ராணுவ பயிற்சி இருக்குது. அது பேர் வந்து எக்குவெரின் அப்படின்ற ஒரு பயிற்சி ரைட்டா. என்ன பயிற்சி அப்படின்னா எக்குவெரின். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, இதில் என்ன சொல்றாங்க, ஐஎன்எஸ் தர்காஷ். ஐஎன்எஸ் என்ன சொன்னா இந்தியன் நேவல் ஷிப். ஐஎன்எஸ் தர்காஷ் வந்து கம்ப்ளீட்ஸ் பாசெக்ஸ் வித் நியூசிலாந்து நேவி ரைட்டா. பாசெக்ஸ் அப்படின்ற ஒரு பயிற்சி. ஸோ அது வந்து பார்த்துட்டீங்கன்னா யார் கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா நியூசிலாந்து கடற்படை கூட, ஐஎன்எஸ் தர்காஷ். அடுத்து இந்தியாவும் யுஎஸ்ஏவும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் ட்ரை சர்வீசஸ்னு முப்படைகள், ராணுவம், அதுக்கப்புறம் விமானப்படை, அடுத்து கடற்படை, இந்த ஒரு முப்படைகளின் ஒரு பயிற்சி வந்து நடத்தியிருக்காங்க. அதனுடைய பெயர் தான் வந்து டைகர் ட்ரையம்ப். அப்ப டைகர் ட்ரையம்ப் வந்து எந்த நாட்டு கூட தொடர்புடையதுன்னா அது அமெரிக்கா கூட தொடர்புடையது ரைட்டா. அமெரிக்கா கூட தொடர்புடையது. ஸோ அப்ப இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து என்னென்ன பயிற்சிகள்லாம் நடத்துறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும். இந்தியா மற்றும் அமெரிக்கா சேர்ந்து என்னென்ன போர் பயிற்சி எல்லாம் நடத்துறாங்கன்னா
யுத்தபியாஸ், அப்புறம் வஜ்ர பிரஹார், கோப் இந்தியா, ஸோ இதெல்லாம் இந்தியாவும் யுஎஸ்ஏவும் சேர்ந்து நடத்துகிற ஒரு சில ராணுவ பயிற்சிகள். ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் இனியோகோஸ் 25 ஏர் எக்ஸசைஸ். ரைட்டா, இனியோகோஸ் 25 அப்படின்றது 2025 குறிக்குது. எங்க வச்சு நடக்குது அப்படின்னா கிரீஸ்ல வச்சு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய தலைவர் யாரு, துணைத் தலைவர் யாரு? தளபதி, துணைப்படை தளபதி. சீஃப் பார்த்தோம்னா அமர்பிரீத் சிங். அமர்பிரீத் சிங். துணைப்படை தளபதி வந்து ஏர் மார்ஷல் நர்மதேஸ்வர் திவாரி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கமாண்ட் எல்லாம் இருக்குது? இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கமாண்ட் எல்லாம் இருக்குன்னா, வெஸ்டர்ன் கமாண்ட், சென்ட்ரல் ஏர் கமாண்ட். ஸோ இதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். இன்டெலிஜென்ஸ் பியூரோட மேட்ச் ஃபாலோயிங்ல கூட இது வரும். ரைட்டா, சென்ட்ரல் ஏர் கமாண்ட், சவுத் வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட், அடுத்தது ஈஸ்டர்ன் ஏர் கமாண்ட், அதுக்கப்புறம் சதர்ன் ஏர் கமாண்ட். இங்கே வெஸ்டர்ன் ஏர் கமாண்டுடைய தலைமையகம் வந்து நியூ டெல்லி, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லி. சென்ட்ரல் ஏர் கமாண்ட் தலைமையகம் வந்து அலகாபாத். சவுத் வெஸ்டர்ன் ஏர் கமாண்டுடைய தலைமையகம் காந்திநகர், குஜராத். ஈஸ்டர்ன் ஏர் கமாண்டுடைய தலைமையகம் வந்து ஷில்லாங், மேகாலயா. சதர்ன் ஏர் கமாண்ட் வந்து திருவனந்தபுரம், கேரளா. அதுக்கப்புறம் ட்ரைனிங் கமாண்ட் ஒன்று இருக்கு. அடுத்தது மெயின்டெனன்ஸ் கமாண்ட் அப்படின்ற ஒன்று இருக்கு. ட்ரைனிங் கமாண்ட் வந்து எங்க இருக்குதுன்னா பெங்களூர்ல இருக்கு. மெயின்டெனன்ஸ் கமாண்ட் வந்து நாக்பூர்ல இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான கமாண்டு. டோட்டலாக இவ்வளோதான் இருக்குது. அடுத்தது பாருங்க. ஸோ இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கண்டக்ட் எக்ஸசைஸ் பிரசாந்த் பிரஹார். சரியா, பிரசாந்த் பிரஹார் அப்படின்ற ஒரு பயிற்சியை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து நடத்தியிருக்கிறாங்க. எங்க வச்சு அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல வச்சு. இங்க வந்து ராணுவம், விமானப்படை, கடற்படை எல்லாருமே வந்து இதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. எங்க வச்சு நடந்துச்சுன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல வச்சு நடந்திருக்குது. அதுக்கு அடுத்தது இந்தியன் நேவி அனௌன்சஸ் மெய்டன் இந்தியன் ஆப்பிரிக்கன் எக்ஸசைஸ். சரியா, இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து நடத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். அந்த பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னன்னா ஐகேமே. சரியா, இது அப்படின்னா ஐகேமே. அதனுடைய விரிவாக்கம் வந்து ஆப்பிரிக்கா இந்தியா கி மேரிடைம் என்கேஜ்மெண்ட். மேரிடைம் அப்படின்னாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா கடல் வழி. சரியா, கடற்சார் பயிற்சி. அடுத்தது பைலேட்டரல் அப்படின்னாலே சொன்னா 2 நாடுகளுக்கு இடையில் என்ன பயிற்சி அப்படின்னா வருணா அப்படின்ற ஒரு பயிற்சி. எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 23வது பதிப்பு. இது யாருக்கும் இடையில் நடைபெற்றதுன்னா இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் நடைபெற்றது. ரைட்டா, அடுத்தது ஐஎன்எஸ் ரன்வீர். ஐஎன்எஸ்னா இந்தியன் நேவல் ஷிப். ஐஎன்எஸ் ரன்வீர் வந்து பார்த்துட்டிங்கன்னா
பாங்கோ சாகர் அப்படின்ற ஒரு பயிற்சியில வந்து கலந்துக்கிட்டாங்க. சரியா? பாங்கோ சாகர் அப்படின்ற ஒரு பயிற்சியில வந்து கலந்துக்கிட்டுச்சு. பாங்கோ சாகர் யாருக்கும் யாருக்கும் இடையில் நடைபெற்றதுன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு பயிற்சி தான் பாங்கோ சாகர். ஸோ அப்ப இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் வந்து வேற ஒரு இன்னொரு பயிற்சி இருக்குது. அது என்னன்னா எக்ஸசைஸ் சம்பிரித்தி. எக்ஸசைஸ் சம்பிரித்தி அப்படின்ற ஒரு பயிற்சியும் இருக்குது. அடுத்தது இந்தியாவும் கசகஸ்தானும் சேர்ந்து ஒரு பயிற்சி வந்து நடத்தியிருக்கிறாங்க. அது பேர் காஞ்சார். காஞ்சார் 12 இருக்குல்ல, இந்த 12 அப்படின்றது என்னன்னா 12th எடிஷன். ரைட்டா? 12வது பதிப்பை வந்து குறிக்கிறது தான் வந்து இந்த 12th அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்க. ரைட்டா? இது எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா கிர்கிஸ்தான்ல வச்சு தான் நடந்துச்சு. எங்க வச்சு நடந்துச்சுன்னா கிர்கிஸ்தான்ல வைத்து தான் நடந்துச்சு. அடுத்தது எக்ஸசைஸ் டெசர்ட் ஹண்ட். எக்ஸசைஸ் டெசர்ட் ஹண்ட் அப்படின்றது நடந்திருக்குது. எங்க அப்படின்னா ஜோத்பூர்ல வச்சு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் ஆர்மியினுடைய பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் இந்தியன் நேவியினுடைய மார்க்கோஸ் அப்படின்னா மெரைன் கமாண்டோஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய கருடு கமாண்டோஸ். சரியா? இந்தியன் ஆர்மிக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வந்து பேரா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்திய கடற்படைக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வந்து மார்க்கோஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, மெரைன் கமாண்டோஸ். ஏர்ஃபோர்ஸ் வந்து கருடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்தது எக்ஸசைஸ் சாகார் கவாச் கன்க்ளூட்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட். சகார் கவாச் அப்படின்ற ஒரு பயிற்சி வந்து நடத்தி இருக்கிறாங்க. நடத்தினது வந்து யாருன்னா இந்தியாவினுடைய கடலோர காவல்படை தான் நடத்தி இருக்கிறாங்க. அடுத்து இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து தர்ம கார்டியன் 6வது பதிப்பு வந்து நடத்திருக்காங்க. 6th தர்ம கார்டியன் எக்ஸசைஸ் வந்து நடத்திருக்கிறாங்க. எங்க வச்சு நடத்தினாங்க அப்படின்னா ஜப்பான்ல வச்சுதான். ஸோ இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் கீழே எழுதுறேன். இந்தியா மற்றும் ஜப்பான். ஸோ இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குதுன்னா, ஒன்று வந்து தர்ம கார்டியன், இரண்டாவது வந்து வீர் கார்டியன், மூன்றாவது வந்து சஹயோக் கைஜின். ரைட்டா? இந்த 3 பயிற்சிகளும் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் நடக்கிறது. அடுத்தது 5வது மல்டிலேட்டரல், நிறைய நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு கடற்படை பயிற்சியான கொமோடோ. சரியா? கொமோடோ அப்படின்றது வந்து இந்தோனேஷியால வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? எங்க வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா இந்தோனேஷியால ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அதுல வந்து இந்தியா சார்பா போனது வந்து ஐஎன்எஸ் ஷார்துல் மற்றும் P-81. ரைட்டா? ஐஎன்எஸ்னா இந்தியன் நேவல் ஷிப் வந்து போயிருக்குது. ரைட்டா? ஸோ இதுல கிட்டத்தட்ட வந்து மல்டிலேட்டரல் அப்படின்னா எத்தனை நாடுகள்னா 39 நாடுகள். சரியா? 39 நாடுகள். இதுல முதல் பயிற்சி வந்து எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா 2014 இந்தோனேஷியால வச்சு நடந்திருக்குது. ரைட்டா? அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு பயிற்சி இருக்குது. அதுதான் வந்து தர்ம கார்டியன் அப்படின்ற ஒரு பயிற்சி. ரைட்டா? தர்ம கார்டியன் எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 6வது பதிப்பு. எங்க வச்சு நடந்துச்சுன்னா அது ஜப்பான்ல வச்சுதான் நடந்துச்சு. அடுத்து இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராணுவ பயிற்சி இருக்குது. அதுதான் வந்து எக்ஸசைஸ் சைக்ளோன். 2025 எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா ராஜஸ்தான்ல வச்சு நடந்திருக்குது. அடுத்து இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கு நம்ம பார்த்தோம்ல எக்குவெரின் அப்படின்ற ஒரு பயிற்சி, எக்குவெரின். ரைட்டா? அது வந்து நடந்திருக்குது. எத்தனாவது பதிப்புனா 13வது பதிப்பு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே வந்து நடைபெற்றது. அடுத்தது ஐஎன்எஸ் மும்பை. சரியா? ஐஎன்எஸ் அப்படின்றது வந்து இந்தியன் நேவல் ஷிப். ஸோ ஐஎன்எஸ் மும்பை வந்து ஒரு மல்டிநேஷனல்னா நிறைய நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு பயிற்சியான லா பெரோஸ். சரியா? லா பெரோஸ் அப்படின்ற ஒரு பயிற்சி. அதுல வந்து இந்தியா சார்பா கலந்துகிட்டது வந்து ஐஎன்எஸ் மும்பை. எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 4வது பதிப்பு. அடுத்தது பாருங்க, 18வது ஒரு பயிற்சி. என்ன பயிற்சி அப்படின்னா சூரிய கிரண் அப்படின்ற ஒரு பயிற்சி. இது வந்து இந்தியாவிற்கும் நேபாளுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு ராணுவ பயிற்சி. அதுதான் வந்து சூரிய கிரண். சரியா? ஸோ இந்த ஒரு பயிற்சியானது வந்து எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா நேபாளில் வச்சுதான் நடந்திருக்குது. நேபாளில் வச்சுதான் இது வந்து நடந்திருக்குது. ரைட்டா? 18வது பதிப்பு. ஸோ அந்த பயிற்சி எதை வந்து
ஒரு நோக்கமாக கொண்டுள்ளது, எதை வந்து என்ன சொல்லுது, ஆஹ் எதை பத்தின பயிற்சி அப்படின்றதெல்லாம் மேக்ஸிமம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. சிம்பிளா வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நார்மலாவே வந்து ஒரு டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் படிக்கிறீங்க, எக்ஸசைஸ் பத்தி படிக்கிறீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் வந்து யாருக்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது, அதுக்கு அடுத்தது வந்து எங்கே நடைபெற்றது, அதுக்கு அடுத்தது வந்து அது ஆர்மியா, அதுக்கப்புறம் அதாவது ஆர்ம்டு ஆர்மி எக்ஸசைஸா, கடற்படை எக்ஸசைஸா, அல்லது விமானப்படை எக்ஸசைஸா, அல்லது கடலோர காவல்படை கோஸ்ட் கார்டு எக்ஸசைஸான்றது படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து எத்தனாவது பதிப்பு எடிஷன், எத்தனாவது பதிப்புன்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ மேக்ஸிமம் வந்து எக்ஸாம்ல வந்து இப்படி கேட்குறாங்க அப்படின்னா இதை வச்சு தான் கேட்பாங்க எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? ஸோ போதுமானது தான் இது வரைக்கும். ரைட்டா? சரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அவார்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஸ்டேட் நியூஸ், நேஷனல் நியூஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.